அரசியல் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் குறிப்பாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு இருவருக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு நட்பு உறவு சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்கின்ற ஒரு வாதம் எல்லா இடத்துலையும் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அது எல்லா இடத்துக்கும் பொருந்துமான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ச என்பவர் இந்த ராஜபக்ச குழாமினருடைய இந்த அரசியல் பின்னணியிலிருந்து வந்தவர். அர்ச்சுனா ராமநாதன் எப்படி வந்தவர் என்று பார்த்தீங்கன்னா, அவர் பெரும்பாலும் எடுத்தியம்பிய கொள்கைகள் அல்லது அவர் எடுத்தியம்பிய விஷயங்கள் எதை நோக்கியதாக இருந்ததுண்டா அல்லது அவருடைய வாக்கு வங்கியை அவர் பெற்றுக்கொண்டது எதன்பால் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமான விடயங்களை மக்கள் மத்தியில், தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியில் முன்வைத்து அந்த அரசியல் காரணங்களுக்காக அவர் வெற்றியளித்தவர். ஒன்று இந்த சாபச்சேரி பிரச்சனையை முன்னின்று செயற்பட்டு பிறகான தன்னுடைய அரசியல் பயணங்களுக்காக இந்த விடயங்களை பேசியவர். அரசியல் பயணங்களில் இந்த விஷயங்களை பேசியது, அதாவது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக அவர் பேசி தானும் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்றார் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அதுலேயுமே ஒரு சில நேரங்களில் தெளிவில்லாத விடயங்களையும் பேசியிருந்தார் அந்த தமிழ் தேசியம் சம்பந்தமான விடயங்களில். இருந்தாலும் கூட அவர் இந்த நிலைப்பாட்டில் தான் பயணிக்கின்றார் என்று மக்கள் ஓரளவு புரிந்து கொண்டிருந்தார். ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த விஷயத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த நாமல் ராஜபக்சவனுடையான உறவு இந்த விஷயத்தை ஒரு கேள்விக்குறியாக்குமோ, இவருடைய இந்த தமிழ் தேசிய பயணம் பற்றின ஒரு விடயத்தை ஒரு கேள்விக்குறியாக்குமோ என்கின்ற விடயங்கள் இப்போ அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயங்களாக மாறியிருக்கின்றன. சரி, ஏன் இப்படியான கேள்விகள் எல்லாம் எழுது, ஏன் இப்படி அரசியல் பின்னணியில் பேசப்படுது என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இவருடைய கைது அதற்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. கைதண்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த வாகனம் நிறுத்தம் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த கைது சம்பந்தமாக எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் அந்த கைது சம்பந்தமாகத்தான் ஊடகங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்தது, அது எல்லாரும் அறிந்த விஷயம். அதற்கு பிறகான காலகட்டத்தில் இந்த கைதுக்கு இவர் போய் பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த பிணையில் விடுவிக்கப்பட்டது சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் வெளியாகியிருந்தன. குறிப்பாக இது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயங்களை தன்னுடைய இந்த ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார். மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் மீது கை வைக்க முடியாத அரசாங்கம் தம்மை கைது செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவிச்சிருக்கிறார். என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரபாகரனை தெய்வமாக பார்க்கின்றேன், அதுவே என் நிலைப்பாடு. அதேபோன்று சிங்கள மக்கள் மஹிந்தவை தெய்வமாக பார்த்தார்கள். எனினும் இந்த நாட்டின் சிங்கள மக்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை காட்டி கொடுத்து விட்டனர் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பத்தினர் திருடர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டது. நானும் அந்த குற்றச்சாட்டை நம்பினேன். இது ஒரு பொய் உரைக்கும் அரசாங்கம் பல பொய்களை உரைத்துள்ளது. உண்மையில் தவறளித்திருந்தால், திருடி இருந்தால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை? இன்று எனக்காக இங்கே எனது சகோதரி மட்டுமே வந்திருந்தார். தாய் தந்தை என்று எனக்கு யாருமே இல்லை. மேலும் நாமல் ராஜபக்ச இங்கே எனக்காக வந்திருந்தார். நான் அவரை மதிக்கின்றேன். நான் நாமல் ராஜபக்சவுக்காக குரல் கொடுக்கின்றேன். இங்கே வெறுமனே குழந்தைகள் போல் குற்றம் சுமத்தி கொண்டிருப்பதில் பயனில்லை. நாடாளுமன்றில் என்னை தும்புத்தடி என சிலர் அழைக்கின்றனர். எனது உடற்பருமனை கொண்டு இவ்வாறு அழைப்பதாக நான் கருதுகின்றேன். யார் தும்புத்தடி, யார் மருத்துவர் என்பது எல்லோருக்குமே தெரியும். மஹிந்த ராஜபக்ச போன்ற தலைவர்களின் மேல் கை வைக்க முடியாது என்பதால் எம்மை போன்ற நெத்தலிகள் மீது கை வைக்கின்றார்கள். சாமர சம்பத் தசாநாயக்கவை கை செய்வார்கள் அல்லது தம்மை கை செய்வார்கள் என தெரிவித்துள்ளார்கள். இவர்களுக்கு எங்களை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது. அரசாங்கத்துக்கு நாங்கள் இருவரும் இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது. இதுவே உண்மை என்ற விஷயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்ச அணியினருக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற ஒரு முகமாகத்தான் நாங்கள் இந்த செய்தியினை பார்க்கணும். அது இவ்வாறு இருக்க, நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த அதாவது நீதிமன்றத்தில் இவரை சந்திச்சா பிறகு, அதாவது இவர் சம்மந்தப்பட்ட விடயங்களை பேசி இவரை சந்திச்சா பிறகு நாமல் ராஜபக்ச சொல்லிக்க, நான் ஒரு தலைவருடைய பின்னணியிலேருந்து அது மஹிந்த ராஜபக்ச. அர்ச்சுனா ராமநாதன் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை தலைமையாக கொண்டு இயங்குவார்.
எங்களுடைய இரு நிலைப்பாடுகளும் அல்லது இரு கொள்கைகளும் வேறு வேறையாக தான் இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் இருவருமே வேறு வேறு நிலைப்பாடில் இருந்து தான் இந்த போர் வந்தது. ஆனால் இப்போ நான் அவருக்கு, அதாவது அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுத்திருக்கேன். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வடகிழக்கு மக்களிட பல விடயங்கள் தொடர்பாக அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்தில் பேசி கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கு நான் இன்றைக்கும் அந்த ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கின்றேன் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தேன். நீதிமன்றத்தில் இவருக்கு ஆதரவாகத்தான் நாமல் ராஜபக்சவும் ஆஜரானார். அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாகத்தான் நாமல் ராஜபக்சவும் ஆஜரானார் என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த நாமல் ராஜபக்ச குழாமினருக்கு ஆதரவாக, அண்மையில் ஜோசித ராஜபக்சவுக்கு ஆதரவாக ஆஜரான சட்டத்தறிஞர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் ஆதரவாக ஆஜரானார் என்கின்ற கருத்துக்களும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இருக்கிற உறவு சில அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்துமோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்கள் இப்போ அண்மை காலமாக வடக்கு கிழக்கு மக்களுடைய சில நிலைப்பாடுகள், அவர்களுடைய நன்மைகள் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இது ஒரு அரசியல் நாடகமாகவோ அல்லது அரசியலுக்கான அடுத்த கட்ட படியாகவோ இருக்கலாம் என்று பேசப்படுகின்ற அதே சமயத்தில் என்ன விஷயம் சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, இந்த காற்றாலை திட்டம் சம்பந்தமாக மக்கள் தங்களுடைய அமைதியான வழியான போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். முன்னைய காலகட்டங்களில் காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசாங்கம் இப்போ ஆதரவு தெரிவிக்குது. ஆகவே மக்கள் சார்ந்த விருப்பங்களை நிறைவேற்றாத வகையில் தான் இவர்களுடைய இந்த காற்றாலை திட்டம் சம்பந்தமான விடயங்களும் அமைந்திருக்கின்றன. அதே போல் இந்த காற்றாலை திட்டம் சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, மக்கள் அமைதியான வழியில் போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அதற்கு எதிராக போலீசார் கட்டவிழ்த்து விட்ட இந்த வன்முறை உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கின்ற விடயம். இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கார். உண்மையிலேயே இந்த ராஜபக்ச குழாமினுடைய அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு மக்கள் மத்தியில் நகர்ந்தோம். முன்னே காலகட்டங்களையும் அப்படி நகர்ந்திருந்தது. இருந்தாலும் கோடபாய ராஜபக்ச காலத்தில் மக்கள் அவ்வளவு பெருவாரியான வாக்குகளை கோடபாய ராஜபக்சவுக்கு வழங்கவில்லை. இருந்தாலும் இந்த விஷயத்தில் அவர்கள் எங்களுடைய விடயங்கள் சார்ந்தும் பேசுவார்கள், வடகிழக்கு விடயங்கள் சார்ந்தும் பேசுவார்கள், நடவடிக்கை எடுப்பார்கள் சொல்லியிருந்தார்கள். எதுவாறாக இருந்தாலும் கூட மீண்டும் அவர்கள் தங்களுடைய பழைய அரசியல் இருப்பை கை கொண்டு வருவதற்காக இந்த வடக்கு கிழக்கு அரசியல் அல்லது வடக்கு கிழக்கு மக்களை பயன்படுத்துகின்றார்களோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியான அரசு சம்பந்தப்பட்ட விமர்சனங்களை அர்ச்சுனா ராமநாதனும் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு வருகின்றார். அதில் குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த சுனில் ஹந்துன்னெத்தி சம்பந்தமான ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். உண்மையிலேயே இந்த சுனில் ஹந்துன்னெத்திக்கு தான் வைத்தியம் பார்க்க இருக்கின்றேன் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இந்த அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி நோயொன்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவருக்கு சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவர் ரீதியில் தான் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். நாடாளுமன்ற சமையலறையில் கரப்பான் பூச்சிகள், எலிகள் நடமாட்டம் இருப்பதாக தெரிவித்து நாடாளுமன்றத்துக்கு பொது சுகாதார பரிசோதகரை நியமிக்கும் செயற்பாடு ஒன்றை அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி முன்னின்று மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் இருக்கும் பிக்குச்சன் ஒருவர் அடுத்தவர்கள் எதை கேட்டாலும் உனக்கு பானா என்று கேட்பதாகும், அவ்வாறு தொடர்ச்சியாக கேட்பதன் அர்த்தம் அவர் ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதாகும் என்றும் அர்ச்சுனா ராமநாதன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவ்வாறான நிலையில் சுனில் ஹந்துன்னெத்திக்கு சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவர் என்ற ரீதியில் தான் தயாராக இருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். பொதுமக்களிடமிருந்து அரிசி, வாழைக்குலை, தேங்காய்களை அன்பளிப்பாக பெற்று வாழ்ந்தவர்கள் தற்போது கோடீஸ்வரர்களாக இருப்பதாகவும் அவர்களுக்கு தங்களிடமிருந்து அரிசி, தேங்காய் உள்ளிட்டவற்றை அள்ளி கொடுத்த பொதுமக்கள் தற்போதைக்கு பஞ்ச பிரதேசிகளாக ஆகியிருப்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தனது தகப்பனார் ஜாழ்ப்பாணத்தின் பூர்வீக கோடீஸ்வரர் என்பதன் காரணமாக தன்னிடம் 15 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் இருப்பதாகவும் அவற்றின் ஒரு பகுதியை தான் மருத்துவத்துறை மூலம் உழைத்து கொண்டதாகவும் அவர் தொடர்ந்து குறிப்பிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த சொத்துக்கள் என்று வருகின்ற பொழுது தன்னுடைய சொத்து இப்படித்தான் வந்த என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அது வேறு விடயம். இருந்தாலும் கூட இந்த அரசுக்கான ஒரு விமர்சன பாங்கினை இப்போ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கடுமையாக கையாண்டிருக்கின்றனர். காரணம் என்று பார்த்தீங்கன்னா, அண்மித்த கைதுகள், தொடர் கைதுகள், பிணையில் வாரன்று தொடர்ந்துமே இந்த அரசினால் தான் இவர் இந்த விஷயத்துக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கார் என்ற வகையில் இவர் தன்னுடைய விமர்சன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் பேசுகின்ற பொழுது தொடர்ந்தும் குறுக்கிடுவது, நேரத்தை வழங்காமல் இருக்கிற பாராளுமன்றத்தில் செய்கிறபடியாக அரசின் விமர்சனத்தை கொள்கின்றனர். கிட்டத்தட்ட இந்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவு என்று வருகின்ற பொழுது ஒவ்வொரு எதிர்க்கட்சிகளும் தாங்கள் ஒன்றிணைந்த இந்த பின்னணியில் இருக்க நாமல் ராஜபக்சவினையும் மற்றும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய இந்த கூட்டு அல்லது அவர்களுடைய இந்த பின்னணி
உண்மையிலேயே ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இந்த பின்னணி எந்த அரசியல் மாற்றத்தை செய்ய போன்றது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் உண்மையிலேயே மக்களுடைய ஒரு வியப்பாகவும் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும்.